உன்ன மாரி ஒரு ஃப்ரெண்ட் கூட இருந்தாலே போதும் சஞ்சய். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணிடலாம். அந்த தைரியமும், நம்பிக்கையும் நீ என் கூட இருக்கும்போது எனக்கு வருது. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். நீ எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்படியே இருக்கணும் என் கூட. என்கிட்ட இருந்து பைரவிய பிரிச்சிடலாம்னு நினைச்சியா? இனிமேல் நீ என்ன தப்பா சொன்னாலும் பைரவிய என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. அடுத்த முறை கண்டிப்பா நீ என்கிட்ட சிக்குவ. இங்க பாரு சிந்து, என்ன கேட்காம இனிமேல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. நீ கிளம்பு. இல்ல டாக்டரே, மேல 3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விபூதியை குடுத்துட்டு போயிட்டா ஒழுங்கு மரியாதையா கிளம்பு இங்க இருந்து. இனிமேல் நீ என் ரூம்குள்ள வரக்கூடாது. வெளியில போ. ஏன் நான் எதுக்கு போகணும்? நீ என்ன சொன்ன என்கிட்ட? சஞ்சய் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா நான் சொல்றதெல்லாம் கேப்பேன்னு சொன்னல. அந்த சஞ்சயே ஒரு ஃப்ராடு. அவன் சொல்றதை நீ நம்பிட்டியா? அவன் உன்னை லவ் பண்ணது உண்மை. எதையாச்சும் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்றதா அவனோட எய்மே. இனிமேல் நீ சஞ்சய் பத்தி எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் நல்லவன்றதை என்கிட்ட நிரூபிச்சிட்டான். பைரவிக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதை என்கிட்ட கொடுங்க. நானே அவங்க கிட்ட போய் கொடுத்துட்றேன். மண்ணை ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வந்திருக்குன்னு நாமளே வாங்கி பாத்துடலாம். ஆஹா, இந்த நிலத்துல எதுவுமே விளையாதுன்னு நாம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ரிப்போர்ட்ல எல்லாமே விளையும்னு கொடுத்திருக்காங்களே. இது தெரிஞ்சா அன்னபூர்ணி அந்த நிலத்தை விற்க விட மாட்டாங்களே. இந்த ரிப்போர்ட்டை மறைச்சிட வேண்டியதுதான். எப்படியாச்சும் அந்த நிலத்தை விற்கணும். அந்த ரிப்போர்ட்டை நான் பீரோல மறைச்சு வச்சிடுறேன். அன்னபூர்ணி கிட்ட ஏதாச்சும் சொல்லி அந்த நிலத்தை உடனே விற்கிறதுக்கு என்ன வழின்னு பாப்போம். அக்கா, பைரவி சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து நிலத்தை ஆராய்ச்சி பண்ண வந்தாங்கல்ல, அவங்க இப்ப வரைக்கும் எந்த தகவலுமே நமக்கு சொல்லல. நீங்க இப்ப சொல்லுங்கக்கா, அந்த நிலத்தை நாம வித்துடலாமா? இங்க பாரு சிந்து, இது என்ன உங்க வீட்டு நிலமா? எங்க அக்கா அவங்க பிள்ளைக்கு கொடுத்த நிலம். அதை விக்கிறத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீ என்னமோ உங்க வீட்டு நிலத்தை விக்கிற மாதிரி வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க. எங்க குடும்ப விஷயத்துல இனிமேல் தலையிடாத. நான் எதுக்கும் பைரவி கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு உனக்கு என்னன்னு சொல்றேன். அக்கா, பெரியவங்க நாம முடிவு பண்ணிக்கலாம். நீ எதுக்கு அவகிட்ட போய் கேக்குற? இசக்கி, நீ அந்த வியாபாரிகளுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. அத்த, நாம இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிலம் விளை நிலம் தான். அங்க என்ன விளையுமோ அதை விளைவிச்சா நமக்கு கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். அவசரப்பட்டு அவ்வளவு பெரிய நிலத்தெல்லாம் விற்க வேண்டாம். லேப்ல இருந்து அவங்க ரிப்போர்ட்டை அமிச்சிட்டேன்னு சொல்றாங்க சிந்து. ஆனா நம்ம கைக்கு தான் அது இன்னும் கிடைக்கல. மகா அத்தையும் எசக்கியும் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு தெரியல அந்த நிலத்தை விற்கிறதுக்கு.